நம்முடைய முன்னாள் சேர்மனாக இருந்த அபுசாப் அவர்கள் சிறை சென்றிருக்கின்றார்கள். அவருடைய உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கின்றது. நோய்வாய்ப்பட்ட ஒரு நபர், அவர் மருத்துவ சிகிச்சை நீண்ட காலமாக எடுத்துக்கொண்ட நபர். அவர் இப்பொழுது செல்கின்ற போது அவரும் தைரியமாக தெம்பாக தலை நிமிர்ந்து செல்கின்ற காட்சியை நாம் பார்த்தோம். அவர் கடைசியாக அவருடைய உரையை நாங்கள் எல்லாம் கேட்டோம். அந்த உரையில் அவர் பேசுகின்றார், இந்த இயக்கத்தை உருவாக்கி ஏறத்தாழ துவக்க காலத்திலிருந்தே இந்த இயக்கத்தில் நான் உறுப்பினராகவும் தலைவர் பொறுப்பிலும் பல கட்டங்களில் இருந்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய இயக்கத்துடைய உறுப்பினர்கள் பலரும் இன்று ஷஹீதாகிவிட்டார்கள். என்னுடைய உறுப்பினர்கள் பலரும் சிறை சென்று விட்டார்கள். என்னுடைய உறுப்பினர்கள் பலரும் பல்வேறு நிலைகளில் அவர்கள் காயப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இத்தனை காலமாக இயக்கத்தில் நான் பயணித்த எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்று சொன்னார். ஷஹாதத்துடைய பாக்கியம் கிடைக்கவில்லை. ஒரு சிறு குண்டூசி கூட என் மேல் குத்தப்படவில்லை. நான் சிறைக்கு சென்றதில்லை என்று சொன்னார். அவர் ஏங்கிக் கொண்டிருந்த அந்த ஏக்கம் இன்று அந்த ஏக்கத்திற்கு வடிகாலாக இன்று சிறைக்கு சென்றிருக்கின்றார் என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதிருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, ஈஎம் என்று அழைக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்கள் இந்த இயக்கத்திற்காக துவக்க காலம் முதல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர். ஏறத்தாழ 70 வயதை கடந்த அவர் இன்னும் உற்சாகத்தோடு இளைஞராகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எதை சொன்னாரோ அதை செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று நம்முடைய சேர்மன் துவக்கத்தில் இந்த பொறுப்பை ஏற்றபோது OMA சலாம் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள், நாம் அத்தனை பேரும் ஒரு உறுதியை எடுக்க வேண்டும். என்ன உறுதி என்றால், நம்முடைய இயக்கத்தை ஒவ்வொரு வீடு வீடாக இயக்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். அந்த வார்த்தையை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்பதுதான் உண்மை. நாம் செய்தோமோ இல்லையோ அந்த முயற்சியை, ஆனால் அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தார்களோ, என்ன வார்த்தை என்று மக்களுக்கு மத்தியிலே, நம்முடைய இயக்க உறுப்பினர்களுக்கு மத்தியிலே கூறினார்களோ, அது இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோருடைய வீடுகளிலும் இன்று பாப்புலர் ஃப்ரண்ட் என்கிற அந்த வார்த்தை ஒலித்து கொண்டிருக்கின்றது. அது ஊடகத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது விவாதத்தின் மூலமாக இருக்கலாம், பாப்புலர் ஃப்ரண்டோடு நான் நிற்கின்றேன் என்ற உணர்வுபூர்வமான வார்த்தைகளாக இருக்கலாம். அத்தனை வார்த்தைகளிலும் இன்று இந்தியா முழுவதும் எல்லா வீடுகளிலும் பாப்புலர் ஃப்ரண்ட் பாப்புலர் ஃப்ரண்ட் பாப்புலர் ஃப்ரண்ட் என்கிற வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நம்முடைய மாநிலத்துடைய துணைத் தலைவர் எப்பொழுது பேசினாலும் உணர்ச்சிகரமாக பேசுவார். எப்பொழுது பேசினாலும் சமூகத்துக்காக தியாகம் செய்ய வேண்டும் என்கிற உணர்வோடு பேசுவார். அவ்வளவு உடல் உபாதைகளை அவருக்கு இருந்தாலும் கூட எந்த நிகழ்ச்சிகளுக்கும் அவர் தடையின்றி போகக்கூடிய ஒரு மகத்தான சகோதரை தான் இன்று சிறைச்சாலை அழைத்திருக்கின்றது. என்னையே அழைத்து சென்றிருக்கின்றார்கள். என்னையேக்கும் அதே போன்று அமலாக்கத்துறைக்கும் அரசுக்கும் சொல்கின்றோம், நீங்கள் அழைத்து சென்றிருக்கக்கூடிய அத்தனை பேரும் யார் என்று உங்களுக்கு தெரியாது. பின் ஒரு காலம் வரும், அந்த காலம் உங்களுக்கு உணர்த்தும். அத்தனை பேரும் இந்த தேசத்தில் அநீதியான அராஜக மிக மோசமான சக்தியை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்டவர்கள், பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட மகத்தான தலைவர்கள், லட்சக்கணக்கான மக்களும் தங்களுடைய உள்ளத்தில் உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கக்கூடிய நபர்களை தான் நீங்கள் சிறைக்கு அழைத்து செல்கின்றீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வரலாறு பின் ஒரு காலம் எழுதும் நிச்சயமாக. அப்போது எழுதுகின்ற போது அந்த வரலாற்றில் இவர்களெல்லாம் வரலாற்றுடைய நாயகர்களாக முன்னிறுத்தப்படுவார்கள். இவருடைய வரலாற்று செய்திகளை வைத்துதான், தியாகத்தை வைத்துதான் பின்வரக்கூடிய தலைமுறைகள் உருவாக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களை தான் நீங்கள் அழைத்து சென்றிருக்கின்றீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.